அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கடைசி தேதி, ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் என்ட்ரி போஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 26/7/2024 அன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 24/8/2024 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இன்னிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். 24/8/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 28/8/2024 வந்து 30/8/2024 பண்ணிக்கணுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இது இருக்கும். பேப்பர் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வும் ஜெனரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து 26/10/2024 எக்ஸாம் வந்து காலைல 9லேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பேப்பர் 2, இதான் வந்து மெயின் பேப்பர். ஸோ மெயின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பல்வேறு விதமான போஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்றது அந்தந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ சார் நடக்கும்னா ஒரு டென்டேட்டிவாக 14/10/2024 23/10/2024 வரைக்கும் நடக்குன்றாங்க. எக்ஸப்ட் 19, 10, 20, 10 இந்த 2 நாள் எக்ஸாம் நடக்காது, மீதி நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்பவுமே ஆன்லைனில் தான் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஒட்டுமொத்த வேகன்சி சொல்லிடுறேன். ஏன்னா போஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஸோ நிறைய விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் 654 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ 654 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ சொல்லணும்னா 53 போஸ்ட் கொடுத்துருக்கான். 53 போஸ்ட் இருக்குது. இது கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சின்றதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து வேரியஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் 73 இருக்குது. ஸ்டோர் கீப்பர் 1 இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கார்டட் இருக்குது, எக்ஸ்ரேக்கு இருக்குது, சிசிஆர் ஆப்ரேட்டர் இருக்குது, டெப்யூட்டி மேனேஜர் இருக்குது, ஜூனியர் கெமிஸ்ட் இருக்குது, போர்மேன் இருக்குது. நிறைய விதமான போஸ்ட் இருக்குப்பா. அது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இருக்குது, டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, ஜூனியர் அலிஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்குது. அது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் கூகுளிஸ்ட், ஏதோ போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விதமான பணிகள் நிறைய போஸ்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ ஆனால் வந்து எல்லாத்துக்குமே காமன் வந்து கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் கல்வி தகுதி என்பது வேறு அப்படின்றத தெரிஞ்சுவாங்க. கல்வி தகுதியை பார்த்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி பல்வேறு விதமான போஸ்ட் இருக்குது. எல்லாமே வேகன்சியும் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அதுக்கான கல்வி தகுதி பாருங்கள். ஸோ அந்த கல்வி தகுதியை பார்த்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கணும் அப்படின்னா 1/7/2024 இதான் வந்து கட் ஆஃப் டேட். குறைந்தபட்சம் 21 வயசு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனாலும் கூட ஒரு போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போர்மேன் மெரின் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் குறைந்தபட்சம் 18 வயசு இருந்தால் போதும். மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுவாங்களே அன்ரிசர்வ்டு, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32, 37 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு 32, ஒரு சில போஸ்ட்டுக்கு 37 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ உங்களுக்கு வந்து வயது வரம்பு அந்த இது லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. அது என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 37 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதை படித்து முடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? எந்த ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் நீங்கள் காமனாக அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அசிஸ்டன்ட் காரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி
பிஎஸ்சி பாட்டனி, கெமிஸ்ட்ரி இது மாதிரி கூட படிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு பாருங்கள் பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். பிஇ சிவில் முடிச்சிருக்கலாம். அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, கிராஜுவேட் முடிச்சவங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி டிபார்ட்மெண்ட்டு, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்கள் கல்வி தகுதி என்னன்றது இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? அசிஸ்டன்ட் லைப்ரரியன் பாருங்கள், மஸ்ட் பி ஏ கிராஜுவேட், மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு மஸ்ட் ஏ கிராஜுவேட், மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருந்தா கூட, மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அதே மாதிரி தான். டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது நீங்கள் வந்து மேக்ஸு, எக்கனாமிக்ஸு இதில் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் கீப்பருக்கு வந்து டிகிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ண முடியும். டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பாஸ் ஏ டிகிரி இன் லா அவார்டட் பை எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் அட்வொகேட் அந்த இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியான கல்வி தகுதி போட்டிருக்காங்க. எக்ஸ்ரே அனலிஸ்ட்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணுன்றாங்க. சிசிஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடுது. நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு இவங்க சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், பார்வைத்திறன் கொண்டவர்கள் வந்து எந்தெந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றதும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா. அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து டிரான்ஸ்லேட்டர்ன்ற அந்த போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ன்றது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும், பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 200 கொஸ்டின் வரும், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், 300 மார்க் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது OMR மெத்தடில் நடக்கும் பேப்பர் 1 அப்படின்றது. இதே நீங்கள் பேப்பர் 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைன் எக்ஸாமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிகிரி மற்றும் வந்து பிஜி டிகிரி லெவலில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 இதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் 1ல் 150 இதில் வரக்கூடிய 300 எடுத்துகிட்டு 450க்கு டோட்டலாக எடுத்துப்பாங்க. இது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்றதுனால ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். படித்து மார்க் எடுத்தாலே நம்ம வேலை வாங்கிடலாம். ஸோ இன்டர்வியூ எதுவும் கிடையாதுன்றதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? ஸோ இன்டர்வியூ இருந்தால் கூட நம்ம பயப்படலாம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன மீடியத்தில் இருக்குன்னு கேட்பீங்க இல்லையா, அது வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் வந்து தமிழ் வருமா சார், இங்கிலீஷில் வருமானு கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா கொஸ்டின் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வரும். இதே நீங்கள் இப்போ ஜியாலஜி முடிச்சிருக்கீங்க, ட்ராவல் அண்ட் டூரிசம்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் வரும். ஸோ அதனால் ஒரு சில டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் தான் வரும், ஒரு சிலதுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் வரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ சான்ஸ்கிரிட் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து எந்த மீடியத்தில் வரும் அப்படின்றத சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? கொஸ்டின் வந்து எந்த மீடியத்தில், இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் வருது, அக்ரிகல்ச்சர்னால் இங்கிலீஷில் தான் வருது. இதே நீங்கள் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இரண்டுலையுமே வந்து கொஸ்டின் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து உங்களுக்கு தெரியும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா போத் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லுமே வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்து. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்து இருக்குது, ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்து தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன இது வேணும் பாருங்கள். 20 கேபிலேருந்து 50 கேபி இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுன்ற விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எப்படி இருக்கும், எங்கெங்கே இருக்குன்றாங்க. 38 இதுக்குமே 38 மெயின் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எங்கே நடக்குன்றது. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 100 ருபீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து
₹100 இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ முக்கியமான விவரங்கள் அவ்வளோதான். இந்த நீங்கள் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்காங்க, அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த ஜாப்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. நிறைய டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எக்ஸாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாமே சேர்த்து ஒரே இதை கம்பைன் பண்ணி நமக்கு வந்து எக்ஸாமை வைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து ஏகப்பட்ட போஸ்ட், ஏகப்பட்ட வேக்கன்சி கம்மி தான். 50க்கு மேலே போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சி குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கம்பைன் பண்ணி ஒரே டைமில் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, கால விரயம் வந்து தவிர்க்கப்படும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து அதுக்கு தனித்தனியாக எக்ஸாம் வச்சு இது பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரே டைமில் எக்ஸாம் வச்சோம்னா ஒரே டைமில் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? சரிப்பா, நன்றி, வணக்கம்.